அனைவருக்கும் வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்ரிவித் மீ. சேனலுக்கு யாரும் புதுசாக இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கு எங்களோட சேனலில் என்ன சம்மந்தமான வீடியோ பார்க்க போகிறோன்னா குறிப்பாக வடபகுதியில் எங்களோட முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா போன்ற பிரதேசங்களில் இந்த நெல்லை தவிர்த்து பயிற்சி என்று போய்க்குள்ள அதிகளவான பயிற்சியை இந்த மிளகா பயிற்சியை மேற்கொள்ளப்படுறது. இந்த மிளகா பயிற்சிக்கான டிமாண்டுன்றது ஒரு ஏற்றவும் இறக்கவும் கொண்ட ஒரு காலப்பகுதியாக தான் எப்போயுமே எங்களோட காலகட்டத்தில் காணப்படுது. ஏன்னா இப்போ உதாரணமாக மாரி காலத்தில் இந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது 1000 ரூபாவோட கிலோ போகிற அளவுக்கான சிச்சுவேஷன் இருக்கும். அதே நாங்கள் மாசி, பங்குனி, பங்குனி, சித்திரை ஆகிய சித்திரை, வைகாசி அப்படின்னு அந்த மாதங்களில் எங்களுக்கு இந்த பச்சை மிளகாயின் விலை ஒரு சடுதியாக ஒரு மிக குறைந்த அளவில் காணப்படும். உதாரணத்துக்கு 80 ரூபாய்க்கும் எடுக்காத நிலைமை எங்களோட இந்த முந்த முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி, சித்திரையில் 80 ரூபாய்க்கு நாங்கள் பச்சை மிளகா கொடுக்க கொள்ளையில்லாமல் இருக்குது. அப்போ அந்த இதை நாங்கள் பூர்த்தி செய்யணும்னு என்ன செய்யணும்? நாங்கள் செத்தல் மிளகாய் உற்பத்திக்கு நாங்கள் போக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு காணப்படுது. அதிலையும் இந்த செத்தல் மிளகாய் உற்பத்தி செய்வதில் எங்களுக்கு இருக்க பிரச்சனை நாங்கள் அதை காய போட்டு எடுக்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. உதாரணமாக இலங்கையில் இந்தியன் செத்தல் இருக்கும், இலங்கையில் உள்ளூர் உற்பத்தியும் இருக்கும். ஆனால் இந்தியன் செத்தல்ன்ற குவாலிட்டி அதை பார்க்க ஒரு பொலிசிங்காக நீட்டாக இருக்கும். எங்களோட செத்தல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்றால் நாங்கள் நேரடி சூரிய ஒளியில் போடுறதால அது நாங்கள் சரியான முறையில் அதை காய போட்டு எடுக்கிறதால பயங்கர சிக்கல் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாறி வார காலநிலை சூழல்களுக்கால நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ மழை வரும், இப்போ வெயில் அடிக்குமென்ற அதை நாங்கள் கணிக்கிறது கூட ஒரு பாரிய ஒரு சவாலான விஷயமாக காணப்படக்குள்ள இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமான முறை தான் இந்த இலத்திரனியல் முறையில் அதாவது கரண்டில் பாவிக்கிற ட்ரையர்ன்னு சொல்கிறோம். நாங்கள் உலர்த்துற இயந்திரம் தான் இந்த ட்ரையர் என்று சொல்லுவோம். அந்த ட்ரையர் குறிப்பாக வடபகுதியில் அது குறிப்பாக சில்லி ட்ரையர் மிளகாய்க்கான ட்ரையர் வடபகுதியில் குறைந்த அளவில் காணப்படுது. குறிப்பாக இப்போ நாங்கள் நிற்கிற வவுனியா மாவட்டத்தில் புளியங்குளம் பிரதேசத்தில் நிற்கிறோம். புளியங்குளம் டவுனுக்கு மிக அருகாமையில் இந்த ஒரு ரையர் காணப்படுது. இந்த ரையரால் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், எத்தனை கிலோ போடலாம், எத்தனை கிலோ பச்சை மிளகா போட்டால் எத்தனை கிலோ எங்களுக்கு செத்தல் மிளகாய் கிடைக்குது என்றதுவான முழுமையான வீடியோவை இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுற ரையருக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம். இந்த ரையரோட கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னால் இது 135 கிலோ ஒரே நேரத்தில் நாங்கள் காய போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த ரையருன்ற கெப்பாசிட்டியில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. உதாரணம் நாங்கள் பழைய காலங்களில் பெரிய ரையர்கள் எங்கள்கிட்ட இருந்திருக்கும். உதாரணம் 400-500 கிலோ போடுற அளவு ரையர்கள் எங்கள்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அந்த ரையரை நாங்கள் இயக்கணுமெண்டா என்ன 400-500 கிலோ உற்பத்தி வந்தால் தான் நாங்கள் கொண்டு வந்தால் தான் நாங்கள் அதை போட்டு உலர்த்துறதுல எங்களுக்கு லாபமாக இருக்கும். அப்போ இப்படியான சின்ன ரையர்கள் அதுலேயும் குறிப்பாக இது மொத்தமாக நாங்கள் 135-140 கிலோ போடலாம். ஆனால் இதில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே அலுமாரி மாதிரி இருக்குது. இதில் 2 கம்பார்ட்மெண்ட், ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 65 கிலோ, மற்ற கம்பார்ட்மெண்ட்டில் 65 கிலோன்ற அளவில் நாங்கள் போடக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டுமே நாங்கள் இயக்கி அது தனி 65 கிலோ மட்டுமே நாங்கள் போட்டு காய வைக்கக்கூடியதாக இருக்குது. இதால் என்ன சிறு விவசாயிகள் கூட இதால் பயனடையக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் செத்தல் மிளகாய் உற்பத்தி என்று போய்க்குள்ளே எங்களுக்கு பச்சை மிளகாண்டா பழுத்த மிளகாய் 4 கிலோ போட்டோம்னால் செத்தல் மிளகாய் 1 கிலோ அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக காணப்படும். உங்களுக்கு நான் அதுக்கான வீடியோக்கள் இதில் இணைச்சிருக்கேன். எப்படி இதெல்லாம் போடுறோம்ன்ற வீடியோக்களும் இதில் இணைச்சிருக்கேன். அப்போ நீங்களும் இந்த எப்படி என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த பச்சை மிளகா செஞ்சு உங்களுக்கு டிமாண்ட் இல்லாத நேரங்களில் காய வைக்கிற கஷ்டமான நேரங்களில் நீங்கள் இப்படியான இடங்களில் கொடுத்து நீங்கள் உலர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சூரிய ஒளியில் உலர்த்திக்குள்ளே என்ன பிரச்சனைகள் வருதுன்னா வெண்செத்தல்னு சொல்கிறது. சரியான முறையில் காயமாக வெண்செத்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நாங்கள் ரையரில் மூலம் உலர்த்தைகளை எங்களுக்கு அந்த வெண்செத்தல்கள இதுவும் பாரம் மிக மிக குறைவான ஒரு முறையாக காணப்படுது. நான் உங்களுக்கு அதில் காயப்போட்ட இது பச்சை மிளகாய் எப்படி செத்தல் மிளகாய் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் மல்லாவி நான் நடுங்கணி. அப்போ நீங்களும் உங்கள் இடத்துல செத்தல் மிளகா வச்சுருக்கிறீங்களென்றால் அப்படி பச்சை மிளகாவை செஞ்சு அதுக்கு உங்களுக்கு விலை போதாது, நான் காய போடுற பிரச்சனை, மழை வருது, அப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்பட்டதுண்டா இது வவுனியா மாவட்டத்தில் புளியங்குளத்தில்
புளியங்குளம் நகருக்கு மிக அருகாமையில் வந்து அதாவது போஸ்ட் ஆஃபீஸுக்கு அருகாமையில் வந்து இந்த மில் காணப்படுது. இந்த மில்லை வந்து நீங்கள் உலர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை நான் உங்களோட அவற்றை தொடர்பில் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எவ்வளவு ஒரு கிலோவுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் 30 ரூபாய் இங்கே சார்ஜ் பண்ணப்படுது. ஒரு கிலோ காய்ந்த ஒரு கிலோ பழுத்த மிளகாயை வந்து நீங்கள் உலர்த்துறதுக்கு 30 ரூபா அறவிடப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து 65 கிலோவில் இருந்து 135 கிலோ மட்டும் நீங்கள் உலர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். 65 கிலோ ஒரு கம்பார்ட்மெண்ட், 2 கம்பார்ட்மெண்ட்டில் 135 கிலோ உலர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது உலர்றதுக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொடக்கம் 11 மணித்தியாலம் வந்து உலர்றதுக்கான காலமாக காணப்படுது. அப்போ நீங்களும் இப்படியான விஷயங்கள் தெரியணுமெண்டா இங்கே புளியங்குளத்துக்கு வந்து நீங்கள் உலர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் எங்கள் சேனலில் வந்துருக்கும். பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள், பல்வேறுபட்ட விவசாய தொழில்நுட்பங்கள், விவசாய நவீன இயந்திரமயமாக்கல் திட்டங்கள் அப்படியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.